Hi, hello, welcome back to Swati Sharing Knowledge, Class 9, Kaveri Textbook, Vitamin M, Pros, ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்கலாம். இந்த லெசனில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் என்னைக்காவது உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லா விஷயத்தையுமே மறந்துடுறாங்க, என் பேரை கூட மறந்துடுறாங்க, அவங்க டெய்லி ரொட்டீன்ஸை மறந்துடுறாங்க அப்படின்னு என்னைக்காவது நினச்சது உண்டா? ஸோ இந்த லெசன் அதை பற்றினது தான். ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 மெயின் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ரவியோட மதர் வித்யா அண்ட் ரவியோட தாத்தா, இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரவியோட மதர் வந்து பிளேட் ஃபுல் ஆஃப் ஒரு ஆரஞ்சு எல்லோ அப்படின்ற கலர்ஸில் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த டேப்லெட்டோடு சேர்ந்து விட்டமின் எம்ங்கிற டேப்லெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எதுக்காக, இது என்ன விட்டமின் எம் புதுசாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? விட்டமின் ஏ தெரியும், விட்டமின் டி தெரியும், இது என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒன்றும் இல்லை, எம் ஃபார் மெமரி. ஸோ அவங்க அம்மா கிண்டலாக அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட்பாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து 75 இயர்ஸ் ஓல்டு ஃபார்மர் லாயர், சரியா? இவர் வந்து லாஸ்ட் வீக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட டேப்லெட்டை அவரே மறந்து போய் 2 தடவை என்ன பண்ணிட்டாரு, சாப்பிட்டுட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, வித்யாங்கிறவங்க அந்த கிராண்ட்பாவோட டாட்டர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ தான் ப்ரெசண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. வித்யா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க சன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சத்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் நீ தாத்தாவை எங்கேயும் வெளில அனுப்பக்கூடாது, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அங்கே இருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, கிராண்ட்பாவும் அவங்க கிராண்ட் சன்னும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் என்னதுன்னா, வித்யாவோட வியூ அண்ட் கிராண்ட்பாவோட வியூ, சரியா? வித்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, சிட்டியில் ஃப்ளாட்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப சேஃபு, ஸோ ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே இது கிராண்ட்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, சிட்டி வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு ஃபார்மரும் கூட. இவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் 10 இயர்ஸ் இவர் தனியாக தான் அவரோட வேலை எல்லாமே பார்த்துருக்குறாரு. இப்போ தான் அவரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அவரோட வில்லேஜில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா, அங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா. ஸோ ஈவன் ஒரு ட்ரீலேருந்து ஒரு லீஃப் விழுந்தாலோ, ஃப்ரூட்ஸ் விழுந்தாலோ சத்தம் அப்படி கேட்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். அவருக்கு இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கவே இல்லை, வெளியில் போக முடியல, ரொம்ப உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்க டாட்டர் வந்து இவருக்கு நல்லதாக பண்ணுறாங்க, சேஃபாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் கிராண்ட்பா வந்து கிராண்ட் சன் கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து பக்கத்தில் போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்கிட்ட தான் ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க கிராண்ட்பா வந்து கேட்குறாங்க, நீயும் என்னை குழந்த மாதிரி பார்க்க போறியா அப்படின்னு கோவப்பட்டோன்னே இவனுக்கு கஷ்டமாயிடுது. சரி கிராண்ட்பா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைலண்ட்டாக என்ன பண்ணுறான், ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இவரை தனியாக அனுப்பிட்டு இவர் பின்னாடி நம்ம சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், அதனால தாத்தா வந்து சேஃபாக இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஹார்மும் இல்லைன்றதை நம்ம என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் என்னதுன்னா, தாத்தாவோடது பார்க்குக்கு போகிறாரு. ஸோ இவனும் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஸோ அந்த பார்க்கில் வந்து அவரை தவழ்ந்து அவர் பார்த்துடக்கூடாது, நடந்துட்டு போனால் அவர் பார்த்துருவாருன்னு நினச்சி தவழ்ந்து போயிட்டுருக்கான். ஸோ அங்கே விளையாண்டுட்டு இருக்க ஒரு குட்டி பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, ரவி கிட்ட கேட்குறான், என்ன ஹைட் அண்ட் சீக் விளையாடுறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ இவன் கூட பேசுகிறத அந்த தாத்தா பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ரவி வந்து அந்த பையன்கிட்ட சுமாருன்னு கோவமாக சொல்கிறான். உடனே அவங்க அம்மா வந்து, நீ என் பையனையே திட்டுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு காமெடியாக போய்ட்டுருக்கு. அடுத்தது டீ ஸ்டாலுக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் பார்பர் ஷாப்புக்கு போகிறாரு தாத்தா. அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. டீ குடிக்கிறாரு, பனானா சாப்பிட்றாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. ஸோ
ரவி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், இதெல்லாம் நம்ம அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அவங்க மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்பர் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல இருந்த லேடீஸ் பார்பர் ஷாப்புக்கு ரவி போயிடுவான். வெளில வந்து பார்க்குறப்போ தாத்தா இருக்க மாட்டாரு. அவன் ரொம்ப பயந்துட்டான். ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் வேகமாக ஓடி வந்து வீட்டில் பார்த்தா தாத்தா வந்து படுத்துட்ருப்பாரு. அப்புறம் தான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தாத்தா என்ன பண்ணுறாருனா ரவிக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறாரு. ஸோ அந்த ப்ரெசன்ட் என்னதுன்னு அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு என்ன புக்குனா டிடெக்டிவ் புக்கு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருனா, நீ டிடெக்டிவை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு, அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு இந்த புக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி மறைமுகமாக சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்க டாட்டருக்கும் அவங்களோட சன் இன் லாக்கும் என்ன பண்ணுறாரு, கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. அப்போது இவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ரவியோட அம்மா, இன்னைக்கு ரவிக்கு பர்த்டேவும் இல்லை, வேறு எந்த ஸ்பெஷல் டேவும் இல்லை, எதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த கிராண்ட்பா இருந்துட்டு சொல்கிறாரு, ரவியோட பர்த்டே கிடையாது, இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ரவியை பார்த்து கேட்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு விட்டமின் எம் தேவைப்படும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் அவங்க அம்மா முன்னாடி ஃபஸ்ட்டு சீனில் தாத்தாக்கு விட்டமின் எம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் எல்லாத்தையுமே க்ளீனாக கவனித்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏஜ் ஆகுறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், டிக்னிட்டியோடு அவங்கள நடத்தணும், ஐசோலேட் பண்ணக்கூடாது. அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையை தவிர அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட இண்டிபெண்டன்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த லெசனில் நிறைய ஃபன்னி திங்ஸ் இருந்தாலுமே இதில் டீப்பான இம்பேக்ட் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு எல்டர்கிட்ட நடந்துக்கணும், எல்டர்ஸை வந்து எந்த மாதிரி டேக் கேர் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த லெசன் வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்க. தாத்தாக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறந்தாலும் அவருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய செஸ் கேமில் தௌசண்ட்ஸ் ஆஃப் மூவ்ஸ் எல்லாமே அவர் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறாரு. ஒரு பஸ்லேருந்து ஒரு பெரிய சிட்டியில் ஒரு பஸ்ஸில் போய் ட்ராவல் பண்ணி திரும்பவும் அதே இடத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஓன் பர்த்டேவை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரிமெம்பர் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தோ ரவியோட அம்மா வந்து கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்தாலும் பிஸியான ஷெட்யூலில் அவங்க மறந்துட்டாங்க. இவர் அதை ஞாபகம் வச்சுருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட இண்டிபெண்டன்ஸை கெடுக்காமல் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த லெசனோட ஒரு கன்க்ளூஷன். ஸோ ஹாவ் யூ எவர் அப்சர்வ்ட் ஏஜ் டிஸ்கிரிமினேஷன்? நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் பார்த்துருக்கீங்களா? பார்த்தா இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.